ஹாய், இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹாரர் மூவி இதுதான். நம்ம ஹீரோயினி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கார்பெண்டர். ஹீரோ தான் கார்பெண்டர் வேலை பார்க்குற ஸ்கூல்லையே பையனையும் படிக்க வச்சுட்ருக்காப்புல. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒவ்வொரு செலவையும் யோசித்து செலவு பண்ணுவாப்புல. பழைய வீட்டிலேருந்து மாறி புது வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வராங்க. ஹீரோயினுக்கு ஜோசியத்து மேலே நம்பிக்கை உண்டு. இதே ஆரம்பித்தாலும் ஜோசியக்கார்ட்ட ஒரு வார்த்தை கேட்டு தான் ஆரம்பிப்பாப்புல. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லதா கெட்டது நடக்குமா என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி ஜோசியரை கூப்பிட்டு கேட்குறாப்புல. ஜோசியக்காரர் எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் ஒரு டோரை திறக்க சொல்ல மட்டும் யோசித்து வருங்க, டோருக்கு பின்னால் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு இக்கனை வச்சு பேசிட்டு போயிடுறாப்புல. ஜோசியர் சொன்னதையும் ஹீரோயின் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிடல. புது வீட்டுக்கு வந்து எல்லா ஆல்டர்னேஷன் ஒர்க்கையும் பார்த்துட்றாப்புல. ஆனால் ஒரே ஒரு ரூமுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கதவு தேவைப்படுது. ஹீரோயின் ஹீரோட்ட சொல்ல நெக்ஸ்ட் வீக் நான் உனக்கு கதை வாங்கி தரேன்னு சொல்லி ஹீரோவும் சொல்லிடுறாப்புல. வீக்கெண்ட் பிக்னிக் போகலான்னு சொல்லி பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து காட்டுக்குள்ளே போகிறாப்புல. பிக்னிக் போன அந்த காட்டுக்குள்ளே பையன் ஒரு கதவை கண்டுபிடிக்கிறான். கதவை சுற்றி செயினை போட்டு பூட்டு வச்சிருந்துச்சு. ஹீரோயினும் பையனை தேடி அந்த கதவு இருக்கிற பக்கத்துக்கு வந்துடுறாப்புல. கதவு நல்லா தான் இருக்குது, இந்த கதவை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹீரோ கிட்ட கன்வின்ஸ் பண்ணுறாப்புல. இதை பார்க்க பயமாக இருக்குது, இந்த கதவை நமக்கு வேண்டாம், நம்ம புதுசாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாப்புல. புதுசு வாங்குறத விட இது நமக்கு செலவு மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அந்த கதவை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாப்புல. ஹீரோவே கார்பெண்டர் அப்படிங்கிறனால வீட்டுக்கு கொண்டு வந்த கதவுல இருந்த செயினெல்லாம் வெட்டிட்டு கதவுக்கு புதுசாக பெயிண்ட்டை அடிச்சுட்டு வீட்டில் ஒரு ரூமுக்கு கதவை மாட்டி விட்டுறாப்புல. திடீர்னு நைட்டு யாரோ கதவை திறந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி ஹீரோயின் போய் பார்த்தா புதுசாக மாறின கதவுக்கு பின்னால் பையன் நின்றுக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து நிற்கன்னு கேட்டதுக்கு அவன் என்னை துரத்திட்டு வந்தான், அவனுக்கு பயந்து தான் இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பையன் சொன்னான். யாரா மான்சரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம்மா மான்ஸ்டர் மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு சொன்னாப்புல. மான்ஸ்டர்னு ஒன்று கிடையவே கிடையாடா, நீ ஏதோ கனவு கண்டுக்க இப்போ படுன்னு சொல்லி அவனை படுக்க வச்சு கண்ணை மூடிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே தூங்கு, நல்லா தூக்கம் வரும்னு அம்மா வாசல் நின்று சொல்லிட்டு இருக்க சொல்லியே. ஆமீன். காலையிலே ஹாலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கு யாடான்னு திறந்து பார்த்தா ஜோசிக்கார் வந்து நிற்காரு. உங்கள் வீட்டுக்குள்ளே தீய சக்தி வந்துருச்சு, அது உங்களை நிம்மதியாக இருக்க விடாது, நம்ம உடனே அதை விரட்டணும், அதுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த உப்பை வீட்டை சுற்றி ஒரு வளைய மாதிரி போடுறாப்புல. மந்திரிக்கப்பட்ட தண்ணீரை ஹீரோயினை தொளிக்க சொல்லிட்டு பத்தியை காமிச்சு வீடு ஃபுல்லாக சுற்றி வராப்புல. அப்போ வீட்டுக்குள்ளே மாட்டிருந்த கதவை பார்த்த ஜோசியர், இந்த கதவையை இங்கே மாட்டினீங்க, இது சாத்தான் கதவு, இந்த கதவை முதல்ல எடுத்த இடத்துல கொண்டு வச்சிருங்க, இந்த கதவை உங்களை நிம்மதியாகவே இருக்க விடாது அப்படின்னு சொன்ன ஜோசியர், நான் செஞ்ச பூஜை முழுசாக உங்களை காப்பாற்றாது, உடனே அந்த கதவை எடுத்துகிட்டே கொண்டு வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல. பயந்து போன ஹீரோவை உடனே வர சொல்லி கதவை கழட்ட சொல்கிறாப்புல. கதவை கலெக்டருக்கு சொல்லியே கதவுல உள்ள ஆணி உடஞ்சிருது. இந்த கதவை கலட்டணும்னா அதுக்கான டூல்ஸு ஸ்கூலில் தான் இருக்குது, நான் இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக அவனை கழட்டி கொடுத்துருன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாப்புல. ஜோசியர் சொன்னதுக்கப்புறம் ஹீரோயினால் நிம்மதியாக இருக்கவே முடியல. பக்கத்தில் உள்ள லைப்ரரிக்கு போய் இந்த ஏரியாவுக்குள்ளே ஏதாட்டும் அமானுஷமாக நடந்த விஷயங்கள் ஏதாட்டும் இருக்கா, அப்படி ரிப்போர்ட்ஸ் எதுவும் பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லி லைப்ரரிட்ட கேட்குறாப்புல. லைப்ரரியனும் 20 வருஷத்துக்கு முன்னால் குழந்தைகள் தொடர்ந்து கடத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஆனால் கடைசி இந்த குழந்தை தான் கடத்தப்பட்டுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் 20 வருஷம் ஆகி இன்னும் குழந்தைகள் கடத்தப்படலை, ஆனால் கடத்தினது யாருன்னு இன்னும் வரைக்கும் தெரியாமல் மர்மமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி லைப்ரரியன் சொல்கிறாப்புல. லைப்ரரியில் கிடைச்ச தகவலை ஹஸ்பண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுறாப்புல நம்ம ஹீரோயின். இந்த குழந்தைகள் காணாமல் போனதுக்கும் இந்த கதவுக்கும் எதுவும் தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வருது. தான் மேலே டவுட் வந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட கதவு டவுட்டை இன்னும் வலுப்படுத்த தான் மேலே அடிச்சிருந்த பெயிண்டெல்லாம் உதறி கிடக்கிறத பார்த்த ஹீரோயினும் கண்டிப்பாக அந்த கதவுக்கு பின்னால் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாப்புல. மறுநாள் காலையில் ஹீரோ, இன்றைக்கி ஸ்கூல் லீவு தானே, நான் ஸ்கூலில் தான் இன்றைக்கி எனக்கு ஒர்க்கு, நான் பையனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பையனை தன்னோட கூப்பிட்டு போயிடாப்புல. இந்த நேரத்தை பயன்படுத்தி ஹீரோயின் குழந்தைகள் காணாமல் போனதுக்கும் இந்த கதவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா, அதை பற்றி தகவல் கிடைக்குமான்னு சொல்லி கதவு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டு கதவை தட்டுறாப்புல ஹீரோயின். வீட்டில் இருந்த பெண்கிட்ட தன் பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திட்டு இங்கே இருந்த கதவை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாப்புல. அதே நேரத்தில் ஹீரோ பையனை வீட்டில் விட்டுட்டு 1/2 மணி நேரம் இருன்னு, அதுக்குள்ளேயும் அப்பா வந்துடுவேன், அது வரைக்கும் நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு பையனை வீட்டில் விட்டுட்டு வெளியே போகிறாப்புல. இந்த பக்கம் ஹீரோயின்கிட்ட அந்த வீட்டில் இருந்த அம்மா, ஏமா நீ தான் அந்த கதவை எடுத்துகிட்டு போனியான்னு கேட்க ஹீரோயின் ஆமாம் நான் தான் எடுத்துகிட்டு போனேன்னு சொல்கிறாப்புல. அந்த கதவு இருந்த இடத்துல ஒரு வீடே இருந்துச்சு, அதுவும் பாலடைஞ்ச வீடு, ரொம்ப வருஷமாக அங்கே ஆளே கிடையாது. ஒரு நாள் என் பொண்ணு விளையாடுறதுக்காக அந்த பக்கத்தில் போனவ திரும்பி வரவே இல்லை, நானும் சுற்றிக்கிட்டு தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. கடைசி அவன் கையில் வச்சுருந்த பொம்மை அந்த வீட்டு வாசலில் தான் கிடந்துச்சு. போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணேன், போலீஸும் வந்து தேடி பார்த்துட்டு அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அவங்க இதேமாரி பல குழந்தைகள் காணாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாப்ல. அப்போ தான் நான் முடிவு பண்ணேன், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி தான் குழந்தைகளை கடத்துது அப்படின்னு. என் குழந்தைக்கு நடந்த எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீட்டை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டேன். அந்த கதவு மட்டும் எரியாமல் இருந்துச்சு. மறுநாள் 6 கேனில் பெட்ரோலை கொண்டு போய் அந்த கதவு ஃபுல்லாக ஊற்றி
எரிச்ச, ஆனாலும் அந்த கதவு எரியலை. அதே நேரத்தில் வீட்டில் தனியாக ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருந்த பையனை அந்த கதவுல இருந்த ஆன்மா கடத்திட்டு கீழே எரியாத கதவை புதைக்கலான்னு 6 அடி பள்ளம் தோண்டி அதுக்குள்ளே போட்டு புதைச்சேன். மறுநாள் காலையில் போய் பார்த்தா ஏதோ மனுஷன் நிமிர்ந்து நிற்கிற மாதிரி அந்த கதவு நிமிர்ந்து நின்றுட்டு இருந்துச்சு. அழிக்க முடியாத அந்த கதவுக்குள்ளே இருந்து ஆன்மா வெளியே வரக்கூடாதுன்னு நான் தான் சங்கிலி போட்டு கட்டி வச்சுருந்தேன். இப்போ நீ அந்த சங்கிலியை உடச்சி விட்டுட்டு அதை உன் வீட்டில் மாட்டி வச்சுருக்க. இப்போ அந்த கதவுல உள்ள ஆன்மா குழந்தைகளை கடத்த ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ஹீரோயின் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வருது, வீட்டில் பையன் தனியாக இருக்கான், சீக்கிரம் போன்னு சொல்லி ஹீரோ அனுப்பியிருக்காப்ல. வீட்டில் போய் பார்த்தா பையன் வீட்டில் இல்லை. வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு, பையன் இல்லை. போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களும் தேடி பார்த்து பையனை கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் ஹீரோனுக்கு தெரிய வந்துச்சு அந்த கதவுல உள்ள ஆன்மா பையனை கடத்திட்டுன்னு. ஜோசியரோட உதவினால் மட்டும்தான் பையனை திரும்பியும் கொண்டு வர முடியும்னு நம்பின ஹீரோயின் ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாப்புல. கண்டிப்பாக உங்கள் பையனை திரும்ப என்னால் கொண்டு வர முடியும். அதுக்கு நம்ம உங்கள் பையனை கடத்தின ஆன்மாவோட பேரம் பேச வேண்டியிருக்கும். உள்ள பாசத்தில் இருக்கக்கூடிய ஹீரோவும் ஹீரோயினும் பேரமாக அந்த ஆன்மா என்ன கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜோசியரை ஆன்மா கிட்ட பேச சொல்கிறாப்புல. இந்த கதவு எங்கே இருந்துச்சோ அங்கே வச்சு தான் அந்த ஆன்மாட்ட நம்ம பேரம் பேச முடியும். அதனால் அந்த கதவை உடச்சி எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அந்த கதவு இருந்த இடத்துல போய் அந்த ஆன்மா கூட பேரம் பேசலாம். ஜோசியர் சொன்னதும் ஹீரோ சுத்தியில் வச்சு கதவை உடச்சி கதவு இருந்த இடத்துல கொண்டு அந்த கதவை வச்சிடறாப்புல. ஜோசியர் மந்திரவாதி கிட்டத்தில் பல கஷ்டங்களை கடந்து கடைசியாக அந்த ஆன்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாப்புல. இவங்க பிள்ளைய உங்ககிட்ட மீட்டு கொண்டு போகிறதுக்கு உங்ககிட்ட பேரம் பேச இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு ஜோசியர் அந்த ஆன்மா கிட்ட சொல்கிறாப்புல. உங்கள் பிள்ளைக்கு இணையாக உங்களால் எனக்கு என்ன கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த ஆன்மா இவங்ககிட்ட கேட்குது. மற்றவங்களான இவங்க 2 பேரும் எங்கள் 2 பேரையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு என் பிள்ளையை மட்டும் உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிறாப்புல. உங்கள் பிள்ளை பயத்தினால எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை உங்களால் கொடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைக்கு இணையாக உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மா அந்த இடத்த விட்டு நகர்ந்துச்சு. அப்போ பெற்றவங்க 2 பேரும் என் பிள்ளைக்காக நான் எதுவும் செய்வேன்னு சொல்லி சொன்னதோடனே, ஆனால் நீங்கள் படுற கஷ்டத்தை மற்றவங்க படுற மாதிரியான அக்ரிமெண்ட் வேணால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. பிள்ளை பாசத்தில் இருக்கிற 2 பேரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாப்புல. அக்ரிமெண்ட்டில் சொன்ன மாதிரி மற்றவங்க இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி அப்படின்னு மற்ற பிள்ளைங்களை கடத்த நீ எனக்கு உதவி பண்ணு, நான் அவங்கள கடத்தினதுக்கப்புறம் நீ படுற மாதிரி அவங்க பிள்ளையை தொலைச்சிட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம். பிள்ளை பாசத்தில் இருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகேன்னு சொல்லி கையெழுத்தும் போட்டுறாப்புல. அக்ரிமெண்ட்டில் உள்ளபடி ஆன்மா அவங்க பையனை திரும்ப அவங்ககிட்டே கொடுத்துட்டு ஜோசியர் அவங்கக்கிட்ட அக்ரிமெண்ட்டில் உள்ள மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொல்லி அவரும் கிளம்பிடுறாரு. மறுநாள் காலையில் ஹீரோ தன்னுடைய மனைவியையும் பையனுக்கு அனுப்பிட்டு அந்த கதவை மறுபடியும் சரி செஞ்சு அவர் வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூலில் கொண்டு மாட்டி விட்டுட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அதோட படமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு பேர் பிள்ளை பாசமா பிள்ளை பித்தான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு ஹாரர் மூவியோட சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.